கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:15 ஜெபத்திலிருந்து செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். யோசனையே பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா, கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, காலுக்கு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா, வழி நடத்தும் வீண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா, தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை, தினம் தோறும் தெற்றுபவரே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா, ஒரு பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பாவங்களை மன்னிப்பவரே ஆராதனை ஆராதனை, உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை, விலை உயர்ந்த மூளைகளே ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நம்ம யோவான் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:15, இயேசு மகதலேனா மரியாளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை எண்ணிங்கிற ஒரு வார்த்தை தான் நிச்சயம். எப்பவுமே ஆவியானவர் நம்ம இதுவரை அந்த எந்த வார்த்தை சும்மா அது சூப்பரேஷன்ல வாசிட்டு போயிருப்போமோ அந்த வார்த்தையை பிடிச்சு, இல்லப்பா இந்த வார்த்தைக்குள்ளதான் அந்த செய்தி இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லுவார். அப்ப அந்த வார்த்தையை நம்ம தியானிச்சானா ஆழத்தை நம்ம புரிந்துக்கலாம். சோ 2 கேள்விகள் ஆரம்பிக்கும். ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய், ஒன்று. ரெண்டாவது, யாரை தேடுகிறார். 2 கேள்விகளை கேட்டுட்டு இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு வைத்த இடத்தை எனக்கு சொல்ல, நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்றார். இன்னைக்குதான் தியானிக்க இருக்கிறோம். சரி, 2 கேள்விகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்ன தெரியும்? யாரை தேடுறான்னு தெரியும், ஏன் அழுகிறான்னு தெரியும். ஆனா அந்த அழுகை துக்கமாக மாறப்போகிறது. எப்ப மாறப்போகுதுன்னா அடுத்த வசனத்திலே மாறப்போகுது. அதனால அது ஏன் அழுகிறாங்கிறது முடிஞ்சிருச்சு. யாரை தேடுகிறாய் தெரியுமா? அவரைத்தான் தேடுறான்னு தெரியும். ஆனா அவரைத்தான் தேடினாலும் அவரை தன்னை வெளிப்படுத்த போகிறார். அடுத்த வருஷம் வெளிப்படுத்த போகிறார். பாருங்க, நீ அவரை தோற்றக்காரர் என்று எண்ணி, இந்த வார்த்தையை தான் எண்ணிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அந்த செய்தி ஆகினார். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இந்த செய்தியை நான் வாசிச்சு தியானிக்கும் போது. சரி,
முதல்ல தவறாக புரிந்து கொள்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். புரிந்து கொள்ளும் போது தவறாக புரிந்து கொள்றது எண்ணி. வாசிப்போமா? 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம். வாசிப்போமா? அண்ணால் என்ன செய்தாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம். 1வது அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். பண்ணும் பொழுது ஏலி கவனித்துக் கொண்டிருக்கிறாள். என்ன செய்யறாள் அப்படின்னா 14வது வசனம் பாருங்க. அவள் என்ன நினைக்கிறான்னா தவறாக புரிந்து கொள்கிறான். இது ஒரு குடிகார பொண்ணு, குடிச்சுக்கிட்டு தேவாலயத்தை வந்து சலம்புறா, சண்டை போடுறா, பேங்கிறா அப்படின்னு சொல்லி தவறாக புரிந்து கொள்கிறார். எப்படி மகதனா மரியாள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன இது யாரு? தோட்டக்காரர். ஆனா அது யாரு? இயேசு கிறிஸ்து. இங்க ஒரு பிரதான ஆசாரியன், அங்கேயும் மகா பிரதான ஆசாரியன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் வயது போன ஒரு பிரதான ஆசிரியர். இவருடைய கண்கள் எல்லாம் மங்கி போச்சு. கண்கள் நல்லா தெரிஞ்சானாலே அவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா கண்கள் மங்கி போயிருக்கும் போது அவருடைய பார்வை, சிந்தை அப்படிதான் இருக்கும். வாசிப்போமா? அவ வந்து ஒரு உன்னதமான காரியத்தை இருதயத்திலிருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறா. ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிக்கிட்டு இருக்கா. ஊற்றும் போது நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இப்படி இவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய மகளை பொண்ணு பார்க்கறதுக்கு என்னுடைய சம்மந்தி, அவர் சம்மந்தி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு திங்கட்கிழமை எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டா ஒரு 7 மணிக்கு வராங்க. நாங்க எங்க ஹாஸ்பிட்டல் வாங்க, இங்க இருந்து நம்ம போவோம். நான் ஓபி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்திருக்காங்கன்னா நேராக போய் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நம்ம கீழே ப்ரேயர் ஹால் இருக்கு, அங்கே போய் ஜோம் பண்ணிட்டு நம்ம மேலே போவோமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். கட்டாயம் போவோம்னாரு. கீழே போனோன்னா இப்போ ப்ரேயர் ஹாலில் கொஞ்சம் வாலிப பசங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணெல்லாம் திறக்கவே இல்லை. யார் வர்றாங்கலாம் பார்க்கல. அப்படி அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. எங்க சம்மந்தி கேட்கிறாரு, என்ன இப்படி பசங்க ஃபயரா இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. அப்ப அங்க ஒரு ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. அது மாதிரி இங்க ஒரு ஜெபம். அவங்க அந்த பசங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கிறோம்னு தெரியாது, யார் வராங்கன்னு தெரியாது. அந்நிய பாஷையில ஜெபம் என்ன போயிட்டு இருக்குதுன்னா, ஆண்டவரே இந்த திருமணத்தை வாய்க்க பண்ணுங்கன்ட்டு ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். எங்க பிதாட்ட யார் மூலமாக? அந்த பசங்க மூலமாக. சரி, அவருங்க இங்க 11வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம். சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உங்களுடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, சிறுமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளை இல்லைன்னா அது சிறுமை. எப்பவுமே உங்க பிள்ளைகளை தயவு செய்து நீங்க திட்டக்கூடாது. இந்த ஒரு வார்த்தை நீங்க திட்டினாலும் அதற்கு அது வருத்தமா இருக்கும். ஏன்னா உங்களுடைய குடும்பத்துல இந்த ஒரு சிறுமையை நீக்கிறதுக்கு காரணம் அந்த குழந்தை. சரி, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், ஸ்பெசிபிக்கா கேட்கிறவங்க, ஆண் பிள்ளையை கொடுத்தால், இங்க டேனியல் ராஜேஷ் இருக்காரு. நான் சொல்றது ஒரு 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடிதான். இப்ப நம்ம இந்த ராஜின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சா. நான் பிள்ளை இல்லை, அவளுக்கு கொஞ்ச நாட்கள்ல பிள்ளை இல்லை. இப்ப பிரேயர் நடக்கும் கீழே. அப்ப நான் ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ராஜி பொண்ணுக்கு நீங்க திருமணத்தை நடத்தி கொடுத்தீங்க, திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் அழகான ஒரு மாப்பிள்ளையை கொடுத்தீங்க. இப்ப நீங்க அவருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கணும் ஆண்டவரேன்ட்டு நான் ஜெபம் பண்றேன். என்கிட்ட ராஜேஷ் கேட்டாரு, எப்படி டாக்டர் நீங்க ஸ்பெசிபிக்கா ஆண் பிள்ளையை கொடுங்கன்னு நீங்க கேட்க முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு கேட்டா அது வேற, இது என்னுடைய ஆடு. இந்த ஆடு போன இடத்துல அதுக்கு ஒரு ஆண் குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அதாவது இது பெருமைக்காக இல்ல, இந்த சிறுமையை நம்ம காட்டி, ஆண்டவரே இந்த பொண்ணு இந்த குடும்பத்துல இருந்து வந்தா, ஏற்றுக்கொண்ட பொண்ணு இந்த சிறுமையில தான் போறா, அவளுக்கு நீங்க ஒரு குழந்தையை கொடுக்கணும், ஆண் குழந்தைன்னு சொல்லி. சரி, நான் உயிரிழக்கும் சாகலாக்கும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சாவரனுக்கு ஒரு பொருத்தனை பண்றான். பொருத்தனை குறைஞ்சிட்டு இருதயத்தை ஆண்டோட சமூகத்துல ஊற்றிட்டு இருக்கா. ஆனா ஏலி எப்படி தவறாக புரிந்து கொள்கிறானா, இந்த பொண்ணு குடிகார பொண்ணு அப்படின்னு சொல்லி இது தவறாக புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். சரி, 2வது இந்த வசனத்துக்குள்ள மறுபடியும் போகிறோம். யோவான் 20வது அதிகாரம் 15வது வசனம். அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி,
பைபிள்ல எந்த ஒரு வார்த்தையும் வீணான வார்த்தையா வராது. தோட்டக்காரன், அப்ப யார் தோட்டக்காரன் பார்க்கணுமா இல்லையா? அங்க ஒரு டாக்டர்னு போட்டிருக்கலாம், ஒரு எவனோ ஒருத்தனை போட்டிருக்கலாம், அது போடாம ஸ்பெசிபிக்கா தோட்டக்காரன் என்று எண்ணி. அதுக்கு காரணம் அது தோட்டம். தோட்டத்தில் யார் இருப்பா? தோட்டக்காரர் இருப்பார். ஆனா தோட்டக்காரர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? லூக்கா 13வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 13:7. தோட்டக்காரர் யாருன்னா பிதா. புரிஞ்சு சார்? தோட்டக்காரர் என்று எண்ணினானா இந்த தோட்டக்காரர் பிதானா தோட்டக்காரர். அதை நம்ம பார்க்கணும். சரி, லூக்கா 13வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வரேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெற்றி போடு, இந்த நிலத்தை ஏன் கெடுக்கிற என்றார். தோட்டக்காரர் பிதா யாரு? தோட்டக்காரர். இங்க பேசுறது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். இது என்னங்க அர்த்தம் சொல்லட்டா? சொல்றேன். இப்ப என்ன எடுத்துக்கோ, 3 வருஷம் ஆண்டவர் கனியை தேடுறாரு. நான் ஏறக்குறைய 47 வயது வரை ரட்சிக்கப்பட்டேன். கருடாய் போச்சு, ரட்சிக்கப்படல. பிதாவாக்கிய தேவன் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சுஜித் லைசான்ற ஒருத்தன் தேவையில்லாம இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான், வெட்டு வெட்டு. ஆண்டர் வருது பரலோகத்துல இருந்து. தோட்டக்காரர் சொல்லியாச்சுன்னா ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனா என்ன சொல்ற பாருங்க. அதுக்கு அவன், ஐயா, ஒரு தாழ்மையான ஜெபம் பாருங்க. என்னைய வெட்டுங்கிற பரலோகத்துல இருந்து தோட்டக்காரத்துல இருந்து ஒரு சத்தம் வரும் பொழுது, ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், 57வது வருஷம் வரையும் இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும் சொல்லி எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டே இருக்குது. இதை இன்னும் சுற்றிலும் கொத்தி ஏற்படும், கனி கொடுத்தால் சரி, கொடுக்க விட்டால் இதன் மேலே வெற்றி போடும் என்று சொன்னார். ஒரு நடந்த சம்பவத்தை நீங்க நான் சொல்றேன். காலையில நான் வாக்கிங் போனேன். அப்ப ஒருத்தர், பேரை சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டீங்க. அவரு என்னுடைய தகப்பனார், கொஞ்சம் சின்ன வயசு, எங்க அப்பாவுடைய கொஞ்சம் ஜூனியர். அவர் டெய்லி காலையில அவரை நான் பார்ப்பேன், வாக்கிங் போவேன். போகும்போது சார் குட் மார்னிங் சார் போவேன், அவர் குட் மார்னிங் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் இந்த விக்கிரகத்தின் கோட்டையில போய் சாமி கும்பிட்டுட்டு போவார். இன்னைக்கு எங்க அவரை கொஞ்ச நாளா காணலட்டு அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றாரு, அவருடைய லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காரு. என்னங்க லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறீங்க? ஒரு டிப்ரெஷன்ல இருக்காரு, யார்கிட்டையும் பேச மாட்டாரு, தனிமையா பெட்ல படுத்துக்கிட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட மாட்டார். குடிச்சு பிளேடு போட்டு போட்டு ஓடுறாரு, கொள்றாரு. முடிஞ்சா நீங்களும் போய் அவரை சந்திங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு 2 மணி நேரம் காலி பண்ணா நான் ஓடியே போயிருவேன். அப்ப ஆண்டவர் உங்களை என்னையை தெரிந்து கொண்டார், ஜேஎம் ஸ்டாலினை தெரிந்து கொண்டார், ஆரோக்கியராஜை தெரிந்து கொண்டார், கொத்தி எரு போடுறார், கனி கொடுக்கணுங்கிறார். அப்ப மக்குத்தன மரியாள் தோட்டக்காரரே அப்படின்னு சொன்னா அந்த தோட்டக்காரன் அப்படி பிதா தான் தோட்டக்காரன். சரி, ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். யோவான் 15வது அதிகாரம். இதுதான் தோட்டக்காரன். பாருங்க, கரெக்டா இருக்கு. நான் சும்மா கற்பனையில சொல்லல, தோட்டக்காரர் அந்த தோட்டக்காரர் இவர் தான். யோவான் 15வது அதிகாரம் 1 வசனம். நான் மெய்யான செடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் பிதா தோட்டக்காரர். அந்த தோட்டக்காரரை தான் பார்க்குது யாரு? மகதன மாதிரியா பார்த்துட்டு தோட்டக்காரரே அப்படிங்குது. சரி, இந்த தோட்டக்காரர் என்ன செய்யறாருன்னா ஒரு அனுமதி கொடுக்கிறார். இங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் தேசம் திராட்சை செடி. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள ஒரு கொடியா வச்சு, நான் செடி, திராட்சை செடி, நான் என் வேறெல்லாம் போய் கஷ்டப்பட்டு ஆசீர்வாதத்தை கலெக்ட் பண்ணி உனக்கு கொடுப்பேன், நீ என்று நிலைத்திருந்தால் போதும், என்னிலே நிலைத்திருங்கள், அபாய்ட் இன் மீ. பாருங்க 2வது, என்னிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்குது. இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், இன்னும் ஒரு சேனலா யூஸ் பண்றார். நேற்று நான் எழுதின செய்தி வேற. இந்த 15 நான் மத்தியானம் இந்த ஃப்ரைடே அந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கேன். ஆவியானவர் புதிய செய்தியை கொடுக்கிறார். உடனேயே எந்திரிச்சு உட்கார்ந்து கட 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 கடன்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். புரிஞ்சுக்கோங்க,
எப்பவுமே ஆண்டவர் உங்களுக்கு கனியை எதிர்பார்க்கிறாரு. அந்த கனி கொடுத்தீங்கன்னா உங்களை ஜாலியா வச்சிருப்பாரு, கொடுக்கலையா வெட்டி போட்டுருவாரு. கனி கூடாத மரங்கள்லாம் வெட்டிடும். சரி பாருங்க, 4வது வசனம், தோட்டக்காரருக்கும் நமக்கும் உள்ள உறவு. இதிலே நிலைத்திருங்கள், அபாய்ட் இன் மீ. அபாய்ட்னா நம்ம நிலைத்திருக்கணும். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாக கனி கொடாதது போல நீங்களும் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி. பிதா தோட்டக்காரர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செடி. ரைட், அடுத்து பார்ப்போம். 2 கேள்விகளை நம்ம பார்க்கணும். வாசிப்போமா? யோவான் 20வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அந்த டெட் பாடி எனக்கு கொடுங்கிறாங்க. இந்த டெட் பாடி வச்சா என்ன செய்ய வந்தாமா? அதனால அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். சரி, இப்ப நான் ஒரு வசனத்தை காட்ட போறேன். இது ஆப்போசிட்டாக அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு வசனம். ஆப்போசிட்டான அர்த்தம்ங்கிறது என்ன அப்படின்னு அவங்களுக்கு காட்ட போறேன். எடுத்துக்கலாமா? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தீங்கன்னா, அந்த எண்ணிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் தான். அருமையானது. எனக்கு இந்த வசனத்தை வாசிட்டு இந்த செய்தியை கொடுக்கும் போது ஆவி ஆத்மா சரீரத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு கிடைக்குதான் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு கிடைக்குது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி. உண்மையுள்ளவன் என்று எண்ணி, உண்மையுள்ளவன் என்று இந்த ஊழியத்தை நமக்கு ஆண்டவர். அப்ப ஆண்டவர் ஒன்று எண்ணுகிறார், அதே எண்ணிதான். அங்க ஒரு தவறான எண்ணி. அப்ப நிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, போதகர், மேசியா, ரவி. ஆனா என்ன நினைக்குது? தோட்டக்காரன் நினைக்குது. ஆனா பிதாவாக்கிய தேவன் நம்மளை பார்த்து எண்ணி. அதே வார்த்தையா? இது தமிழ்ல மாற்றினாங்க, வேற எந்த மொழியிலையும் கிடையாது. சரி, இது நீங்க புரியுறதுக்கு இதை கையில வச்சுக்கோங்க. தமிழ்ல மாத்திரம் ஒரு அழகாக இதே போல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் அதை காட்டுறேன். ஏன்னா அப்பதான் இந்த இதையும் அந்த இதுக்கும் ஒரு கம்பாரிசன், இந்த தமிழ்ல இருக்கிற அழகை நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் விட்டால் அப்படின்னு இருக்கும் பாருங்க. 16வது வசனம் பாருங்க, மருத்துவர் உயிர்த்தலா விட்டால். அந்த விட்டாலுக்கு 17வது வசனம் பாருங்க, கிறிஸ்து எழுந்திரா விட்டால். 15வது வசனம், மரித்தோர் உயிர்த்தலா விட்டால். இந்த விட்டால் விட்டால் விட்டால்ங்கிறது எனக்கு ரொம்ப அன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கிடைச்சு. ஆனா இப்ப எண்ணி, இங்க ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கிறார். அந்த பரலோகமே பார்க்குது. பார்த்துக்கிட்டு இவன் உண்மை உள்ளவன் எண்ணி ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கிறார். சரி, இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு சிலர் எல்லாம் ஆண்டவர் யார பார்த்து இந்த இவன் மூலமாக நான் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ளுங்க. ஆனா அவங்க சிலர் ஏமாத்திட்டாங்க, சிலர் ஆண்டவர் ஏமாத்த. இந்த 2 கேட்டகரி பார்க்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு நம்மளை வச்சு பார்க்கணும். உண்மையுள்ளவனே ஆண்டவர் எண்ணி உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றார். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரி, முதல்ல ஆதாம பார்ப்போம். ஆதாம ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார், அவருடைய சாயல உண்டு பண்ணுகிறார். பாவமே இல்லாத உலகத்தை அவனை வைக்கிறார். அவருக்கு ஒரு பெஸ்ட் என்வரான்மெண்ட், எந்த பிரச்சனையும் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது, நச்சு பிச்சு ஒன்றும் கிடையாது. வேலையை கொடுத்துருக்காரு, வேலையை செஞ்சுட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம். உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார், அழகான ஒரு மனைவியை கொடுத்தார். ஆனா ஆதாம் ஆண்டவரை ஏமாத்திட்டான். புரியுதாங்க? ஆதாம் ஏமாத்தினால ஆண்டவர் துரத்தி விட்டார். முதல்ல உண்டு பண்ணின ஒரு சிருஷ்டிப்பு ஆண்டவர் ஏமாத்திருச்சு. அவர் உண்மையுள்ளவன் எண்ணிதான் ஒருத்தனை உண்டாக்குறார். சரி, 2வது நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாவும் ஏமாத்திட்டான். அவனுடைய அப்பா அம்மாக்கு விரோதமாக வாழ்ந்தான், ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்தான். அவனையும் ஆண்டவர் துரத்திட்டார். ஏசாவும் அவுட். அடுத்து பாருங்க யார் வரா? ஈசாக்கு சொல்றாப்புல ஒன்னும் செய்ய முடியல அவரால். அப்பா ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டெடிகேஷன், ஆண்டோடு உள்ள இணைந்த ஒரு காரியம் ஈசாக்க செய்ய முடியல. ஈசாக்கு ஜோப் பண்ணார், இல்ல நான் சொல்லல. ஆனா அந்த அளவுக்கு ஒரு சொல்றாப்புல உள்ள அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ண முடியல. ரைட், இப்ப ஆபிரகாம நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? எஸ், கொடுத்தார்.
ஆனா அந்த ஆசீர்வாதத்துல அவர் நிற்க முடிஞ்சிச்சு. வாசிப்போமா? எபிரேயர் 11வது அதிகாரத்துக்குள்ள வரும். ஆண்டவர் உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஊழியத்தை கொடுக்கிறார். அப்ப எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து. உண்மை உள்ளவன் என்று நான் கீழ்ப்படியணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு. நான் என்ன சொல்ல நீங்க கேட்க தான் போறீங்க. என்னுடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானமான ஒரு செய்தியை கொடுக்கும் போது சந்தோஷம். இந்த எண்ணிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இவ்வளவு ஒரு ஆழமான சத்தியத்தை கொடுப்பாருன்னு நான் நினைக்கல. ஆனா எப்ப அவர் கொடுப்பாருனா கீழ்ப்படிந்து அந்த தாட்டை என் பிரெயின்ல போட்டாரு. உடனே வந்து உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சேன் என்று எண்ணி போகும் இடத்திற்கு புறப்பட்டு போனான். அடுத்து பாருங்க 9வது சொன்ன, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து. நம்ம ஆபிரகாமை பத்தி ஸ்டடி எடுத்தோம்னா கதை வேற மாதிரி போயிடும். ஆனா சூப்பரேஷன் நம்ம பார்ப்போம். எவ்வளவோ செல்வங்கள் இருந்துச்சு, அனுபவிக்கலாம். ஆனா அவர் அனுபவிக்காம ஒரு கூடாரங்களிலே குடியிருந்தார். 10வது, ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். வெயிட்டிங். நமக்கு எது முடியாதுன்னா வெயிட்டிங்கிறது நம்மளால முடியாது. எல்லாமே உடனே நடக்கணும், அது நடக்காது. உடனே நடக்கணும்னு சொல்லி இன்ஸ்டன்டா கேட்டீங்கன்னா ஓடிய போயிடும். சரி, இப்ப அது மூலமாக ஆபிரகாமுக்கு ஆண்டோட நமக்கு சொல்லிக் கொடுத்தது விசுவாசங்கிற ஒரு காரியத்தை காமிச்சார். சரி, அடுத்து ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கடந்து போறதற்கு ஒரு சேனலை உண்டு பண்ணுகிறார். ஆபிரகாம் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டது விசுவாசம். பிள்ளைய பலி கொடுக்க அவர் கவலையே கிடையாது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2வது நம்ம பார்க்கும்போது மோசே. மோசேங்கிற ஒரு கேரக்டரை ஆண்டவர் பரலோகமே பார்த்துட்டு உண்மை உள்ளவன் என்று எண்ணி மோசைக்கு அந்த தன்னுடைய வேலையை இருக்கிறார். வல்லமை 10 வாதைகள் மூலமாக முடிச்சுட்டு இந்த செங்கடலை 2ஆ பிளக்குவதற்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல முறை வாசித்ததுனாலும் அதை நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. இதை செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷன் இருக்கிறார். இப்ப உங்களையும் என்னையும் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு பின்னாடி பார்வோன் சேனைகளை வந்துட்டு இருக்கு. நீ கையை நீட்டு சமுத்திரம் பழந்துறோம்னா நம்ப மாட்டோம். ஆனா மோசே நம்பி செய்தார். அப்ப ஆண்டவர் தன்னுடைய வல்லமைய கடந்து போறதுக்கு ஒரு சேனலை கண்டுபிடிக்கிறார். இந்த சேனல் யாருன்னா மோசே. மோசைய ஆண்டவர் உண்மையுள்ளவன் என்று எண்ணி ரைட்டா முடிச்சிட்டாரு. அடுத்து 2வது யாரை பார்க்கிறோம்னா யோசுவா. எடுத்துக்கலாமா? யோசுவா மோசைக்கு அப்புறம் வருகிறார். எடுத்துக்கலாமா? யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் மோசையை விட ஒரு ஸ்டெப் யோசுவா உயர்த்துகிறார். காரணம் என்னன்னா, மோசே ஒரு பெஸ்ட் ஃபேமிலியில இருந்து வெளியே வர்றார். அதெல்லாம் நம்ம அங்க போக போறதில்ல. ஆனா இந்த யோசுவா யாரும் ஒரு வேலைக்காரன், செர்வெண்ட். அந்த செர்வெண்ட்டை எல்லாருமே ஒரு பூச்சி மாதிரி தான் பார்ப்பாங்க. இவெல்லாம் பெரியவனாடா, நீ வேலைக்கார பயடா. இந்த இஸ்ரேல் மக்கள் கடினமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டமானவங்க. அவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு தேலை போல பேசுவாங்க, நெறிஞ்சில் முள்ள மாதிரி குத்துவாங்க. எசேக்கியேல் 2வது அதிகாரத்துல அத்தனை கேரக்டர் இருக்கு. ஆனா இவனை பார்த்து என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். இதாங்க ஆண்டவர் ஒரு சேனலை கண்டுபிடிக்கிறார். உண்மை உள்ளவன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவன் கூடாரத்தை விட்டுட்டு வெளியவே போக மாட்டான். ஆண்டவரும் மோசையும் சந்திச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்க. கூடாரத்திலே இருந்து பயமி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் இந்த ஆண்டவர் எங்கிட்ட பேசணும், ஒரு நாள் இந்த ஆண்டவர் அந்த இருதயத்துக்குள்ள அது அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அதனால ஆண்டவர் நினைச்சாருன்னா பாருங்க,
14 யோசுவா 4:14 அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவன் உயிரோடு இருந்த நாளுக்கெல்லாம் பயந்திருந்தார்கள். மோசேக்கு பயந்திருந்தாங்களா? மோசே பயந்தாங்களா? மோசே தான் பயந்திருந்தார். நான் பைபிள் வந்து காட்ட போறேன். யார் யாருக்கு பயந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மோசே பயந்து கிடந்தார். எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. என்னாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்துக்கோங்க. என்னாகமம் 14:4. என்னாகமம் 14:4. சரி 5. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் சபையார் முன்பாக கூட்டமாக முகங்குப்புற விழுந்தார்கள். அப்படி ஒரு பயம் யாருக்கு? மோசேக்கு. 16:4. என்னாகமம் 16:4. மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னைய ஆசீர்வதிச்சு உன்னை பெருசாக்கிறேங்கிறார். யோசுவா 4வது அதிகாரம் 14 வசனத்துல, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல ஜனங்களுக்கும் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். இந்த மேன்மைப்படுத்தினான் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தடவை எங்களுக்கு ஒரு டிஸ்டன்ட் ரிலேஷன், பெரிய எங்களோட 100 மடங்கு இருந்துச்சு. அவங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாங்க. நாங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்ப அவங்க நாகர்கோவிலில் உள்ளவங்க, எங்க குடும்பத்தை நல்லா தெரிஞ்சவங்க. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். அவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க யாரோ ஒருத்தர் மட்டும் ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட. அது யாருங்க அப்படின்னாங்க. எல்லாரும் என்னைய கேள்விட்டாங்க, இவரு தான் ஊழியம் செய்யறாருன்னு சொல்லி. அந்த இடத்துல அவங்க என்னைய வித்தியாசமா பாக்குறாங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது எப்ப அவர் உயர்த்துவார்னா அவருக்கு தான் தெரியும். சரி, நான் உங்களுக்கு இந்த செய்தியை திரும்ப ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்ப மகதன்யா மரியாள் கலரை நிற்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கேள்வி கேட்கிறார். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிற? 2 கேள்வி. ஆனா அவ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தோட்டக்காரன் என்று எண்ணி, தோட்டக்காரன் என்றினா தவறா புரிந்து கொள்கிறார். ஆனா நான் உங்களுக்கு இந்த வசனத்துக்குள்ள இருந்து கொண்டு போய் நான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்துல மோசே பவுல் சொல்லுகிறாரு, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஊழியத்தை கொடுத்தார். ஆண்டவர் தேடுறாரு, யார் உண்மையுள்ளவன் சொல்லி தெரிந்து கொள்கிறார். சரி, அடுத்த நபர் அவங்களை காட்ட போகிறேன். சவுல் ஒரு உயரம்னா பயங்கர உயரம். அவனுக்கு ஒரு பெண்ணிமன் கோத்திரத்தான், என்னெல்லாம் எப்படி ராஜாவாக்க முடியும்னு சொல்லி அப்படி இருந்த ஒருத்தனை உயர்த்துறாரு. ஆனா ஆண்டவர் அவனை அக்செப்ட் பண்ண துரத்தி விட்டார். இன்னைக்கு அவன் உண்மையுள்ளவன் கிடையாது. அதனால என்ன செஞ்சாரு? துரத்திட்டார். ஆனா தாவீத ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தாவீத இதே சவுல் வேட்டை ஆடிக்கிட்டே போறான், எப்படியாவது அவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாக்கிறார். வாசிப்போமா? 24வது அதிகாரம் 1 சாமுவேல் 24:14. 24:14. இஸ்ரேல் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயாய். தாவீதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கார். சவுலுக்கு 1000 வேலை இருக்கு, விட்டுட்டு இவனே துரத்திட்டு இருக்காரு. 2வது பாருங்க, 26வது அதிகாரம் 20வது வசனத்துல, எப்படியாவது கொன்றோம், ஒரே மருமகன் ஆனாலும் கொன்றோம். என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் ஒரு தெல்லு பூச்சியை தேடுகிறது போல தேடுங்க. இவ்வளவு விரட்டிட்டு வர்றாரு. ஆண்டவர் அந்த உண்மை உள்ளவனை பாதுகாக்கிறாரு. துரத்தின சவுளுடைய தலையை போயிடுச்சு. வாசிப்போமா? 1 சாமுவேல் 31வது அதிகாரம் பாருங்க, 9 வசனம். துரத்தின தலை போயிடுச்சு,
அவன் தலையை வெட்டி. ஆண்டவர் உண்மையுள்ளவங்கிற தாவீதை உயர்த்தி எப்படி உயர்த்துகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டாப்ல கொண்டு வந்துட்டார். 12 கோத்திரத்துக்கும் அவர் தான் ராஜா. சரி, அடுத்த ஒரு நபரை பார்க்க போறோம். அவர் ஆண்டவர் பயங்கரமா ஏமாத்திட்டார். அது சாலமோனை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 நாளாகமம் எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம். இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், சுற்றிலும் சத்துருக்கெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களிலே இஸ்ரேல் மேல் சமாதானத்தை அமலிக்கும் அருளுவேன், நான் கொடுப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ராஜா, ஞானத்துல ஹையஸ்ட். ஆனா கூமுட்ட. ஏன் கூமுட்ட அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 9வது வசனம். 1 ராஜாக்கள் 11:9 ஆண்டவர் 2 தடவை தரிசனம் கொடுக்கிறாரு. விக்கிரத்திட்ட போகாதங்கிறாரு, கண்டுகிட்டவே இல்லை. அப்ப தாவீதை பார்க்கிறாரு, உண்மையுள்ளவன் என்று என்றாரு, உள்ளியத்தை கொடுத்தாரு, ராஜா வச்சிட்டாரு. சாலமோன் உண்மை உள்ளவன் எண்ணி பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். ஆனா உண்மையுள்ள, நான் உண்மையெல்லாம் கிடையாது ஆண்டவரே, சாரி அப்படின்னு சொல்லி ஓடி இருக்கிறான். சரி, கடைசியா ஒரு நபரை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கலாம். 2 நாளாகமம் எடுத்துக்கொள்வோம். 20வது அதிகாரம் யோசாபாத் 20:32. அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தான். இந்த ஆசா என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜெயம் கிடைச்ச உடனே அவன் ஆண்டவருடைய சமூகத்தை ஓடி போறான். போய் என்ன பார்க்கறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 26 வசனம். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். பெராக்கா உண்மை உள்ளவன் என்று எண்ணி, ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவன்றது எண்ணி இந்த ஊழியத்தாண்டவர் ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. மகதனா மரியாள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரன் என்று எண்ணினாள் ஐயா. ஆனால் நீர் எங்களை உண்மை உள்ளவன் என்று எண்ணி எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறது ஐயா. ஒரு நாளும் நாங்கள் உண்மை ஏமாற்றி விடாதபடி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.